அனைவருக்கும் வணக்கம். விலங்கியல் பாடம் 9 உயிரி தொழில்நுட்பம் கொள்கைகள் மற்றும் செயல்முறைகள் அப்படின்ற பாடத்துல இருந்து கடந்த 5 ஆண்டுகள்ல கேட்கப்பட்ட கேள்விகளை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 1, புற ஊதா கதிர்வீச்சுக்கு உட்படுத்தப்பட்டால் எத்திடியம் புரோமைடு கொண்டு சாயமிடப்பட்ட டிஎன்ஏ எதை காட்டும்? 2023ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1 பிரகாசமான ஆரஞ்சு நிறம், 2 பிரகாசமான சிவப்பு நிறம், 3 பிரகாசமான நீல நிறம், 4 பிரகாசமான மஞ்சள் நிறம். சரியான பதில் 1 பிரகாசமான ஆரஞ்சு நிறம். எத்திடியம் புரோமைடு கொண்டு சாயமிடப்பட்ட டிஎன்ஏ பிரகாசமான ஆரஞ்சு நிறத்துல தோன்றும். கேள்வி நம்பர் 2, அயல் நாட்டு டிஎன்ஏ அயல் டிஎன்ஏவை விருந்தோம்பி செல்களுக்குள் செலுத்த பயன்படுத்தப்படும் மரபணு துப்பாக்கி முறையில் எந்த உலோகத்தின் நுண்ணிய துகள்கள் பயன்படுத்தப்படுகின்றன? 2023ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1 வெள்ளி, 2 தாமிரம், 3 துத்தநாகம், 4 டங்ஸ்டன் மற்றும் டங்ஸ்டன் அல்லது தங்கம். சரியான பதில் டங்ஸ்டன் அல்லது தங்கம். கேள்வி எண் 3, மறுசீரமைப்பு டிஎன்ஏ ஆர்டிஎன்ஏ தொழில்நுட்பத்திற்கான சுத்திகரிப்பு செயல்பாட்டின் போது குளிர்ந்த எத்தனால் சேர்ப்பது எதை வீழ்படிவாக்குகிறது? 2023ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1 பாலிசாக்கரைடுகள், 2 ஆர்என்ஏ, 3 டிஎன்ஏ, 4 ஹிஸ்டோன்கள். சரியான பதில் 3 டிஎன்ஏ. கேள்வி எண் 4, மறுசீரமைப்பு டிஎன்ஏ ஆர்டிஎன்ஏ உருவாதலின் முக்கிய படிகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த படிகளை சரியான வரிசையில் அமைக்கவும். 2023ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. A, மறுசீரமைப்பு டிஎன்ஏவை ஓம்புயிர் செல்லுக்குள் நுழைத்தல். B, குறிப்பிட்ட இடத்தில் கட்டுப்படுத்தும் நொதியால் டிஎன்ஏவை வெட்டுதல். C, விரும்பிய டிஎன்ஏ துண்டுகளை பிரித்தெடுத்தல். D, பிசிஆர் பயன்படுத்தி ஆர்வமுள்ள மரபணுவை பெருக்குதல். கீழே கொடுக்கப்பட்டுள்ள விருப்பத்திலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். 1 BDAC, 2 BCBA, 3 CABD, 4 CBDA. சரியான பதில் 2 BCDA அப்படின்றது சரியானது. ஃபர்ஸ்ட் பி, குறிப்பிட்ட இடத்தில் கட்டுப்படுத்தும் நொதியால் டிஎன்ஏவை வெட்டுதல், இது ஃபர்ஸ்ட் வரணும். விரும்பிய டிஎன்ஏ துண்டுகளை பிரித்தல், இது செகண்ட் வரணும். பிசிஆர் பயன்படுத்தி ஆர்வமுள்ள மரபணுவை பெருக்குதல் மூன்றாவதா வரணும். மறுசீரமைப்பு டிஎன்ஏவை ஓம்புயிர் செல்லுக்குள் நுழைத்தல், இது 4வதாக வரணும். கேள்வி எண் 5, பின் வருவனவற்றில் எது குளோனிங் வெக்டர் அல்ல? 2023ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1 கதிரியக்க மூலக்கூறு புரோப் அப்படின்னு சொல்றோம். புரோப் அப்படின்றதா கதிரியக்க மூலக்கூறு. 2 BAC, 3 YAC, 4 BBR322. சரியான பதில் 1 கதிரியக்க மூலக்கூறு. கேள்வி எண் 6, பின்வரும் கூற்றுகளில் எது ஜெல் எலக்ட்ரோபோரசிஸ்? ஜெல் எலக்ட்ரோபோரசிஸ் அப்படின்றது இழும மின்னார் பிரிப்பு. ஜெல் எலக்ட்ரோபோரசிஸ் நுட்பத்தை பற்றியது அல்ல. 2022ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. புற ஊதா ஒளியில் வெளிப்படும் போது ஜெல்லில் பிரகாசமான ஆரஞ்சு நிற டிஎன்ஏ பட்டைகள் காணப்படுகின்றன. ஜெல்லில் இருந்து பிரிக்கப்பட்ட டிஎன்ஏவை பிரித்தெடுக்கும் செயல்முறை எலூஷன் பரப்பு கவர்பொருள் நீக்கம் என்று அழைக்கப்படுகிறது. 3 பிரிக்கப்பட்ட டிஎன்ஏ துண்டுகள் எத்திடியம் புரோமைடு மூலம் சாயமிடப்படுகின்றன. 4 குரோமோஜெனிக் அடி மூலக்கூறு இருப்பது ஜெல்லில் வண்ணமயமான டிஎன்ஏ பட்டைகளை அளிக்கிறது. சரியான பதில் 4 குரோமோஜெனிக் அடி மூலக்கூறு இருப்பது ஜெல்லில் வண்ணமயமான டிஎன்ஏ பட்டைகளை அளிக்கிறது அப்படின்றத
ஜெல் எலக்ட்ரோபோரசிஸ் நுட்பத்தை பற்றியது அல்ல. கேள்வி எண் 7. கீழே 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒன்று கூற்று A மற்றும் மற்றொன்று காரணம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. கூற்று A, பாலிமரைஸ் சங்கிலி வினை DNA பெருக்கத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. காரணம், ஆம்பிசிலின் எதிர்ப்பு மரபணு மாற்றத்தை சரிபார்க்க தேர்ந்தெடுக்கக்கூடிய குறிப்பானாக பயன்படுத்தப்படுகிறது. மேற்கண்ட கூற்றுகளின் அடிப்படையில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள விருப்பங்களிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். 2022ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. A சரியானது அல்ல, ஆனால் R சரியானது. A மற்றும் R இரண்டும் சரியானவை மற்றும் R என்பது A க்கான சரியான விளக்கம். A மற்றும் R இரண்டும் சரியானவை, ஆனால் R என்பது A க்கான சரியான விளக்கம் அல்ல. 4. A சரியானது, ஆனால் R சரியானது அல்ல. சரியான பதில் 3. A மற்றும் R இரண்டும் சரியானவை, ஆனால் R என்பது A க்கான சரியான விளக்கம் அல்ல அப்படின்ற ஆன்சர் தான் கரெக்ட். கேள்வி எண் 8. டிஎன்ஏவின் பின்வரும் பாலிண்ட்ரோமிக் அடிப்படை வரிசைகளில் ஒன்றை ஒரு குறிப்பிட்ட கட்டுப்படுத்தும் நொதியால் எளிதாக வெட்ட முடியும். 2022ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1 5 பிரைம் G T A T T C 3 பிரைம் 3 பிரைம்ல C A T A A G 5. 2 5 பிரைம் G A T A C T 3 பிரைம் 3 பிரைம் C T A T G A 5 பிரைம். 3 5 பிரைம் G A A T T C 3 பிரைம் 3 பிரைம் C T T A A G 5 பிரைம் 5 பிரைம் C T C A G T 3 பிரைம் 3 பிரைம் G A G T C A 5 பிரைம். சரியான பதில் 3. 5 பிரைம் 5 prime to 3 prime G A A T T C 3 prime to 5 prime C T T A A G அப்படின்றது சரியான பதில். கேள்வி எண் 9. கீழே 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. கூற்று 1, கட்டுப்படுத்தும் எண்டோ நியூக்ளியஸ்கள் டிஎன்ஏவை வெட்டுவதற்கு குறிப்பிட்ட வரிசையை அடையாளம் காண்கின்றன. இது பாலியண்ட்ரோமிக் நியூக்ளியோடைடு வரிசை என்று அழைக்கப்படுகிறது. கூற்று 2, கட்டுப்படுத்தும் எண்டோ நியூக்ளியஸ்கள் பாலியண்ட்ரோமிக் தளத்தின் மையத்திலிருந்து சற்று தொலைவில் டிஎன்ஏ இழையை வெட்டுகின்றன. மேற்கண்ட கூற்றுகளில் அடிப்படையில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள விருப்பங்களிலிருந்து மிகவும் பொருத்தமான பதிலை தேர்ந்தெடுக்கவும். 1 கூற்று 1 தவறானது, ஆனால் கூற்று 2 சரியானது. 2 கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டும் சரியானவை. 3 கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டும் தவறானவை. 4 கூற்று 1 சரியானது, ஆனால் கூற்று 2 தவறானது. சரியான பதில் 2 கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டும் சரியானவை. கேள்வி எண் 10. பின் வருவனவற்றில் எது குளோனிங் வெக்டரின் விரும்பத்தக்க அம்சம் அல்ல? 2022ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அங்கீகார தளங்களின் இருப்பு. 2 பிரதிபலிப்பின் தோற்றம் இருப்பது. 3 ஒரு குறிப்பான் மரபணு இருப்பது. 4 ஒற்றை கட்டுப்படுத்தும் நொதித்தளம் இருப்பது. சரியான பதில் 1 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அங்கீகார தளங்களின் இருப்பு. இதை பற்றினது குளோனிங் வெக்டரின் விரும்பத்தக்க அம்சம் அல்ல அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அங்கீகார தளங்களின் இருப்பு அப்படின்றது குளோனிங் வெக்டருடைய விரும்பத்தக்க அம்சம் அல்ல. கேள்வி எண் 11. மறு சீரமைப்பு டிஎன்ஏ RDNA தொழில்நுட்பத்திற்கான சுத்திகரிப்பு செயல்பாட்டின் போது குளிர்ந்த எத்தனால் சேர்ப்பது எதை வீழ்படிவாக்குகிறது? 2021ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. டிஎன்ஏ 2 ஹிஸ்டோன்கள் 3 பாலிசாக்கரைடுகள் 4 RNA. சரியான பதில் 1 டிஎன்ஏ. கேள்வி எண் 12. எத்திடியம் புரோமைடு கொண்டு
சாயமிடப்பட்ட ஜெல்லில் உள்ள டிஎன்ஏ இழைகள் புற ஊதா கதிர்வீச்சின் கீழ் பார்க்கும்போது எப்படி தோன்றும்? 2021ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1 பிரகாசமான ஆரஞ்சு பட்டைகள், 2 அடர் சிவப்பு பட்டைகள், 3 பிரகாசமான நீல பட்டைகள், 4 மஞ்சள் பட்டைகள். சரியான பதில் 1 பிரகாசமான ஆரஞ்சு பட்டைகள். கேள்வி எண் 13. பிளாஸ்மிட் BBR 322 ஆனது ஆம்பிசிலின் எதிர்ப்பை வழங்கும் AMPR மரபணுக்குள் TST1 கட்டுப்படுத்தும் நொதித்தளத்தை கொண்டுள்ளது. பீட்டா கேலக்டோசிடேஸ் உற்பத்திக்கான மரபணுவை செருக இந்த நொதி பயன்படுத்தப்பட்டால் மற்றும் மறுசீரமைப்பு பிளாஸ்மிட் ஒரு ஈகோலை விகாரத்தில் செருகப்பட்டால். 2021ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1 மாற்றப்பட்ட செல்கள் ஆம்பிசிலினை எதிர்க்கவும் பீட்டா கேலக்டோசிடேஸை உற்பத்தி செய்யவும் திறன் கொண்டிருக்கும். 2 இது விருந்தோம்பி செல்லை சிதைக்கும் வழிவகுக்கும். 3 இது இரட்டை திறன் கொண்ட ஒரு புதிய புரதத்தை உற்பத்தி செய்ய முடியும். 4 இது விருந்தோம்பி செல்லுக்கு ஆம்பிசிலின் எதிர்ப்பை வழங்க முடியாது. சரியான பதில் 4. இது விருந்தோம்பி செல்லுக்கு ஆம்பிசிலின் எதிர்ப்பை வழங்க முடியாது அப்படின்றது சரியான பதில். கேள்வி எண் 14. PCR பயன்படுத்தி மரபணு பெருக்கம் செய்யும் செயல்பாட்டின் போது ஆரம்பத்தில் மிக அதிக வெப்பநிலை பராமரிக்கப்படாவிட்டால் PCRின் பின்வரும் எந்த படி முதலில் பாதிக்கப்படும்? படி அல்லது நிலை முதலில் பாதிக்கப்படும். 2021ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1 நீட்டிப்பு, 2 இயல்பு தெரிதல், 3 பிணைப்பு, 4 வெப்பப்படுத்தி குளிர வைத்தல். சரியான பதில் 2 இயல்பு தெரிதல். இது பாதிக்கப்படும். ஆரம்பத்தில் மிக அதிக வெப்பநிலை பராமரிக்கப்படாவிட்டால் PCR இந்த நிலை இயல்பு தெரிதல் அப்படின்ற நிலை பாதிக்கப்படும். கேள்வி எண் 15. டிஎன்ஏவுக்குள் குறிப்பிட்ட இடங்களில் வெட்டுக்களை செய்ய எண்டோ நியூக்ளியஸ்களால் அடையாளம் காணப்பட்ட ஒரு குறிப்பிட்ட அங்கீகார வரிசை. 2021ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1 ஒகசாக்கி வரிசைகள், 2 பாலியன்ட்ரோமிக் நியூக்ளியோடைடு வரிசைகள், 3 பாலி மற்றும் பாலி என்ற வால் வரிசை, 4 சிதைந்த முதன்மை இணைப்பு இழை வரிசை. சரியான பதில் 2 பாலியன்ட்ரோமிக் நியூக்ளியோடைடு வரிசைகள். கேள்வி எண் 16. உயிர் தொழில்நுட்பத்தில் உயிரினத்தை அதன் பயன்பாட்டுடன் பொருத்துக. பெசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் குளோனிங் வெக்டர், தெர்மஸ் அக்வாட்டிகஸ் முதல் டிஎன்ஏ மூலக்கூறு உருவாக்கம், அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸ் டிஎன்ஏ பாலிமரேஸ், சால்மோனெல்லா டைபிமூரியம் கிரை புரதங்கள். பின் வருவனவற்றிலிருந்து சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். 2020ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. சரியான பதில் 1 4 3 1 2. இங்க நம்ம பொருத்தி இருக்கோம் சரியாக. பெசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படின்றது கிரை புரதங்கள், தெர்மஸ் அக்வாட்டிகஸ் அப்படின்றது டிஎன்ஏ பாலிமரேஸ் பயன்படுது, அக்ரோபாக்டீரியம் குளோனிங் வெக்டராக பயன்படுது, அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸ் அப்படின்றது குளோனிங் வெக்டர், சால்மோனெல்லா டைபிமூரியம் அப்படின்றது முதல் டிஎன்ஏ மூலக்கூறு உருவாக்கம் அப்படின்றது சரியான பொருத்தம் பார்த்துக்கணும். கேள்வி எண் 17. ஜெல் எலக்ட்ரோபோரசிஸில் இழும மின்னார் பிரிப்பு பிரிக்கப்பட்ட டிஎன்ஏ துண்டுகளை எதன் உதவியுடன் பார்க்க முடியும்? 2020ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1 புற ஊதா கதிர்வீச்சில் எத்திடியம் புரோமைடு, 2 புற ஊதா கதிர்வீச்சில் அசிட்டோ கார்மைன், 3 அகச்சிவப்பு கதிர்வீச்சில் எத்திடியம் புரோமைடு, 4 பிரகாசமான நீல ஒளியில் அசிட்டோ கார்மைன். சரியான பதில் 1 புற ஊதா கதிர்வீச்சில் எத்திடியம் புரோமைடு. கேள்வி எண் 18.
வெக்டரில் இணைக்கப்பட்ட டிஎன்ஏவின் நகல் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் வரிசை இவ்வாறு அழைக்கப்படுகிறது. வெக்டரில் இணைக்கப்பட்ட டிஎன்ஏவின் நகல் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் வரிசை இவ்வாறு அழைக்கப்படுகிறது. 2020ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி: 1 ஓரி தளம், 2 பாலியன்ட்ரோமிக் வரிசை, 3 அங்கீகார தளம், 4 தேர்ந்தெடுக்கக்கூடிய குறிப்பான்கள். சரியான பதில் 1 ஓரி தளம். ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படின்றதோட சுருக்கம் தான் ஓரி. இதைத்தான் நம்ம ஓரி தளம் அப்படின்னு சொல்றோம். கேள்வி எண் 19. ஈகோ R1ஆல் அங்கீகரிக்கப்படும் குறிப்பிட்ட பாலியன்ட்ரோமிக் வரிசை. 2020ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. சரியான பதில் 4 GAATTC 3' CTTAAG. இந்த கேள்வி மறுபடியும் ரிப்பீட் ஆயிருக்கு. ஏற்கனவே முன்னாடி கேட்டிருக்காங்க, மறுபடியும் இது வந்து கேட்டிருக்காங்க. கேள்வி எண் 20. கட்டுப்படுத்தும் நொதிகள் தொடர்பான தவறான கூற்றை அடையாளம் காணவும். 2020ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1 அவை டிஎன்ஏ இழையை பாலியன்ட்ரோமிக் தளங்களில் வெட்டுகின்றன. 2 அவை மரபணு பொறியியலில் பயனுள்ளதாக இருக்கும். 3 ஒட்டும் முனைகளை டிஎன்ஏ லிகேஸ்களை பயன்படுத்தி இணைக்க முடியும். 4 ஒவ்வொரு கட்டுப்படுத்தும் நொதியும் டிஎன்ஏ வரிசையின் நீளத்தை ஆய்வு செய்வதன் மூலம் செயல்படுகிறது. சரியான பதில் 3 ஒட்டும் முனைகளை டிஎன்ஏ லிகேஸ்களை பயன்படுத்தி இணைக்க முடியும் அப்படின்றது வந்து கட்டுப்படுத்தும் நொதிகள் தொடர்பான தவறான கூற்றாகும். கேள்வி எண் 21. 6 அடிப்படை கார இணைகள் அப்படின்றது அடிப்படை ஜோடிகள் அப்படின்றது கார இணைகளின் குறிப்பிட்ட வரிசையை அங்கீகரித்து டிஎன்ஏ மூலக்கூறை ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் எப்போதும் வெட்டும் முதல் கண்டுபிடிக்கப்பட்ட கட்டுப்படுத்தும் எண்டோநியூக்ளியஸ் எது? 2020ஆம் ஆண்டு கோவிட் காலத்துல கேட்கப்பட்ட கேள்வி. நல்லா கவனிச்சுங்க. 6 பேஸ் பெயர்ஸ் 6 பேஸ் பெயர்ஸின் 6 கார இணைகளின் குறிப்பிட்ட வரிசையை அங்கீகரித்து டிஎன்ஏ மூலக்கூறை ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் எப்போதும் வெட்டும் முதல் கண்டுபிடிக்கப்பட்ட கட்டுப்படுத்தும் எண்டோநியூக்ளியஸ் எது? 2020ஆம் ஆண்டு கோவிட் காலத்தில் கேட்கப்பட்ட கேள்வி. 1 அடினோசின் டிஎமினேஸ், 2 வெப்பத்தை தாங்கும் டிஎன்ஏ பாலிமரேஸ், 3 HINT2, 4 ஈகோ R1. சரியான பதில் 3 HINT2 அப்படின்றது சரியான பதில். கேள்வி எண் 22. ஒரு கலவையில் டிஎன்ஏ துண்டுகள் எதன் மூலம் பிரிக்கப்படுகின்றன? 2020ஆம் ஆண்டு கோவிட் காலத்தில் கேட்கப்பட்டது. கட்டுப்படுத்தும் செரிமானம், 2 எலக்ட்ரோபோரசிஸ், 3 பாலிமரேஸ் சங்கிலி வினை, 4 உயிரி செயல்முறை பொறியியல். சரியான பதில் 2 எலக்ட்ரோபோரசிஸ், இழும மின்னார் பிரிப்பு. இந்த இழும மின்னார் பிரிப்புல இருந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கு. அதிகமான கவனத்தை செலுத்தி இதை வந்து படிச்சு வச்சுக்கோங்க. கேள்வி எண் 23. மறுசீரமைப்பு டிஎன்ஏ தொழில்நுட்பத்தில் நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் எதற்காக பயன்படுத்தப்படுகின்றன? 2020 கோவிட் காலத்தில் கேட்கப்பட்டது. 1 அயல் டிஎன்ஏவை கண்டறிய, 2 விருந்தோம்பி தாவரத்திற்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்க, 3 தேர்ந்தெடுக்கக்கூடிய குறிப்பான்களாக, 4 ஊடகத்தை பாக்டீரியா இல்லாததாக வைத்திருக்க. சரியான பதில் 3 தேர்ந்தெடுக்கக்கூடிய குறிப்பான்களாக. கேள்வி எண் 24. பின்வரும் நுட்பங்கள் அல்லது கருவிகளை அவற்றின் பயன்பாட்டுடன் பொருத்துக. 2020ஆம் ஆண்டு கோவிட் காலத்தில் கேட்கப்பட்ட கேள்வி. உயிரி வினைகலன், டிஎன்ஏ துண்டுகளை பிரித்தல், எலக்ட்ரோபோரசிஸ், அதிக அளவில் பொருட்களை உற்பத்தி செய்தல், பிசிஆர் ஆன்டிஜன் ஆன்டிபாடி எதிர்வினையின் அடிப்படையில் நோய்க்கிருமிகளை கண்டறிதல், எலைசா நியூக்ளிக் அமிலங்களை பெருக்குதல். பின் வருவனவற்றிலிருந்து சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். சரியான பொருத்தம் 1, 2, 1, 4, 3 இங்க பொருத்திருக்கோம்.
உயிரி வினைகலன், அதிக அளவில் பொருட்களை உற்பத்தி செய்தல், எலக்ட்ரோபோரசிஸ் டிஎன்ஏ துண்டுகளை பிரித்தல், பிசிஆர் நியூக்ளிக் அமிலங்களை பெருக்குதல், எலைசா ஆன்டிஜன் ஆன்டிபாடி எதிர்வினையின் அடிப்படையில் நோய்க்கிருமியை கண்டறிதல் அப்படின்றது சரியான பொருத்தம். கேள்வி எண் 25, ஸ்பூலிங் என்றால் என்ன? 2020 கோவிட் காலத்தில் கேட்கப்பட்ட கேள்வி. 1. அகரோஸ் ஜெல்லில் இருந்து பிரிக்கப்பட்ட டிஎன்ஏ பட்டைகளை வெட்டுதல். 2. பிரிக்கப்பட்ட டிஎன்ஏ துண்டுகளை செயற்கை சவ்வுகளுக்கு மாற்றுதல். 3. தனிமைப்படுத்தப்பட்ட டிஎன்ஏவை சேகரித்தல். 4. டிஎன்ஏவை பெருக்குதல். சரியான பதில் 3. தனிமைப்படுத்தப்பட்ட டிஎன்ஏவை சேகரித்தல் அப்படின்றது சரியான பதில். தனிமைப்படுத்தப்பட்ட டிஎன்ஏவை சேகரித்தல் அப்படின்றதா ஸ்பூலிங் அப்படின்னு சொல்றோம். கேள்வி எண் 26, பின்வரும் கூற்றிலிருந்து சரியானதை தேர்ந்தெடுக்கவும். 2020ஆம் ஆண்டு கோவிட் காலத்தில் கேட்கப்பட்ட கேள்வி. 1. பாலிமரேஸ் நொதி ஆர்வமுள்ள மரபணுவையும் வெக்டர் டிஎன்ஏவையும் இணைக்கிறது. 2. உகந்த நிலையில் கட்டுப்படுத்தும் நொதிகளுடன் சுத்திகரிக்கப்பட்ட டிஎன்ஏ மூலக்கூறுகளை இன்குபேட் செய்வதன் மூலம் கட்டுப்படுத்தும் நொதி செரிமானம் செய்யப்படுகிறது. 3. ஆர்வமுள்ள மரபணுவை பிரிக்கவும் பிசிஆர் பயன்படுத்தப்படுகிறது. 4. டிஎன்ஏ துண்டத்தை பெருக்குவதற்கு ஜெல் எலக்ட்ரோபோரசிஸ் பயன்படுத்தப்படுகிறது. சரியான பதில் 2. உகந்த நிலையில் கட்டுப்படுத்தும் நொதிகளுடன் சுத்திகரிக்கப்பட்ட நொதி செரிமானம் செய்யப்படுகிறது அப்படின்றது சரியான கூற்று. கேள்வி எண் 27, தொழில்துறை நொதிகளின் பெரிய அளவிலான உற்பத்திக்கு நுண்ணுயிரிகளை பெருக்க பின்வரும் எந்த உபகரணங்கள் அவசியம் தேவை? 2019ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1. பிஓடி இன்குபேட்டர். 2. சேறு செரிப்பான். 3. தொழில்துறை அடுப்பு. 4. உயிரி வினைக்கலன். சரியான பதில் 4. உயிரி வினைக்கலன். கேள்வி எண் 28, உயிரி மூலக்கூறுகளின் கலவையிலிருந்து டிஎன்ஏவை வீழ்படிவாக்குவது எதன் மூலம் சாத்தியமாகும்? 1. ஐசோப்ரோப்பனால். 2. குளிர்ந்த எத்தனால். 3. அறை வெப்பநிலையில் மெத்தனால். 4. குளிர்ந்த குளோரோஃபார்ம். சரியான பதில் 2. குளிர்ந்த எத்தனால். கேள்வி எண் 29, பின்வரும் கூற்றுகள் கட்டுப்படுத்தும் எண்டோநியூக்ளியஸ் நொதியின் பண்புகளை விவரிக்கின்றன. தவறான கூற்றை அடையாளம் காணவும். 2019ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1. நொதி டிஎன்ஏ மூலக்கூறை டிஎன்ஏவுக்குள் அடையாளம் காணப்பட்ட இடத்தில் வெட்டுகிறது. 2. நொதி டிஎன்ஏவை குறிப்பிட்ட இடங்களில் பிணைத்து 2 இலைகளில் ஒன்றை மட்டும் வெட்டுகிறது. 3. நொதி ஒவ்வொரு இலையிலும் குறிப்பிட்ட இடங்களில் சர்க்கரை பாஸ்பேட் முதுகெலும்பை வெட்டுகிறது. 4. நொதி டிஎன்ஏவில் ஒரு நியூக்ளியோடைடு வரிசையை அங்கீகரிக்கிறது. டிஎன்ஏவில் ஒரு குறிப்பிட்ட பாலியன்ட்ரோமிக் நியூக்ளியோடைடு வரிசையை அங்கீகரிக்கிறது. சரியான பதில் 2. ஒரு நொதி டிஎன்ஏவை குறிப்பிட்ட இடங்களில் பிணைத்து 2 இலைகளில் ஒன்றை மட்டும் வெட்டுகிறது அப்படின்றது தவறான கூற்று. நன்றி.